guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்துக்கூடிய ஒரு ஃபியூச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வாட்ஸ்அப் சேனல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனலை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம எப்படி வாட்ஸ்அப் சேனலை க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் போய்க்கோங்க. ஸோ ஃபஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணதும் இந்த சேட்ஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு அப்டேட்ஸ்னு காட்டும். இது வந்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுவாங்க. ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா கீழே அந்த சேனல்ஸ்னு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஏற்கனவே வந்துருக்கிற சேனல். உங்களுக்கு யாராச்சும் ரொம்ப பிடிக்கணும்னா செலிபிரிட்டி அவங்கள நீங்கள் ஃபைனல் சேனல் கொடுத்து சர்ச் பண்ணி நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்படி இல்லை நீங்களே ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னா ஒரு சேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு ரைட் சைடில் வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து க்ரியேட்டிவ் சேனல் அப்படின்றது ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை கொடுங்க. கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய நேம் செலக்ட் பண்ண சொல்லணும். நான் நம்மளுடைய சேனல் நேமே போட்டுக்கிறேன், ஸ்டர்டெக் பிளானட். ஓகேவா, என்னோடய சேனல் நேமே போட்டுக்கிட்டேன். ஸோ வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்கள் இஷ்டம், அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் வேணாம் இல்லை நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பிக்சர், இதுக்கு நான் சும்மா ஒரு இமோஜி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இமோஜி வச்சு நீங்கள் உங்களுடைய எந்த ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் சும்மா ஜஸ்ட் ஒரு இமேஜ் வைக்கிறேன். ஸோ க்ரியேட் சேனல் கொடுத்துட்டுனா நம்மளுடைய சேனல் வந்து க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சேனல் க்ரியேட் ஆக, நெட்வொர்க்கை பொறுத்து. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நிறையா பேருக்கு தனித்தனியெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்க முடியாதுல்ல. ஸோ ஒரே டைமில் அதாவது இப்போ ஒரு குரூப்னால் ஒரு 500 பேர் அந்த மாதிரி தான் சேர்க்க முடியும். இப்போ இந்த சேனல்னால் நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், எவ்வளோ பேர் வேணாலும் இதில் ஆட் ஆகிக்கலாம். ஸோ எல்லாேருக்கும் ஒரே விஷயத்தை ஈஸியாக நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு க்ரியேட்டராக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. நமக்கு சேனல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம நார்மலாக வாட்ஸ்அப்பில் என்னென்ன பண்ணுவோமோ எல்லாமே பண்ணிக்கலாம். மெசேஜ், ஃபோட்டோஸ், ஆடியோஸ் எல்லாமே இதில் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் எப்படி வந்து மக்களை சேர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனல் லிங்க் அப்படியே மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா ரைட்டில் கார்னரில், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அமைச்சு நீங்கள் வந்து அவங்க ஜாயின் பண்ண சொல்லிக்கலாம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ நம்ம சேனலை டெலிட் பண்ணணுமா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த அப்படியே கிளிக் பண்ணுங்கள். இதை மேலே அவங்க நேமை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் டெலிட் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதை டெலிட் சேனல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். டெலிட் சேனலை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஒரு சேனல் பர்மனெண்ட்லி கட்டுங்கன்னா அதுக்கு டெலிட் கொடுங்க. டெலிட் கொடுத்தா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் டெலிட் ஆகிடும். ஸோ ரொம்பவே சிம்பிள் கைஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு சேனல் போகணுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சேனல் போனீங்கன்னா ஸோ அவங்க என்னென்ன போஸ்ட் போடுறாங்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்குறதுக்கு டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாமே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.